Hi, good morning. After quite some time, இன்னைக்கு அகைன் நைன்த் வீக். ஸோ லாஸ்ட் வீக் ஒரு 3 days என்னால் விலாக் பண்ண முடியல. என்னோட சிஸ்டர் குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ அதில் அப்படியே போயிடுச்சு. பட் ஐ டிட் ட்ரைனிங்லாம் பண்ணேன். ஒரு 2 நாள் ஆஃப் விட்டேன். ஸோ நான் அகைன் இன்னைக்கு வந்து புது மைக் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இன்னைக்குலேருந்து நான் 8 வீக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் என்னோடய ப்ரோக்ராமில். ஸோ இன்றைக்கி ட்ரைனிங்கு, நியூட்ரிஷன், என்னோடய வெயிட்டு எல்லாமே செக் பண்ணுவேன். வெயிட் செக் பண்ணணும், ஒரு ட்ரைனிங் மாற்றுவேன். அப்புறம் நியூட்ரிஷனும் கொஞ்சம் ப்ராக்ரஸ் எப்படி இருக்கோ அதை வச்சு மாற்றுவேன். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் செஷனாக போகும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பேக் ட்ரைனிங் தான். பேக் ஓகே. ஸோ நான் கொஞ்சம் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதையும் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறோம் அப்படின்னா, இட் டசன்ட் ஹாவ் டு பி இல்லை. நான் என்ன சொன்னாலும் நீங்கள் அதை நம்பணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ யார் என்ன சொன்னாலும் அதை க்ராஸ் செக் பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது. ஓகே. ஸோ எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்மளுக்கு தெரியாது, இன்னொருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒருத்தவங்க தெரிஞ்சதை தான் சொல்ல போகிறோம். புரியுதுங்களா? சப்போஸ் தப்பு பண்ணியிருந்தா யூ கேன் ஆல்வேஸ் கரெக்ட் மீ. நீங்கள் சொல்கிறது தப்பாக இருந்தால் ஐ கேன் ஆல்வேஸ் கரெக்ட் யூ. ஸோ அப்படி தான் இது ஒரு ஹெல்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேவையில்லாமல் இன்னொருத்தவங்களை தப்பு சொல்கிறது, பாயிண்ட் அவுட் பண்ணுறது, இட்ஸ் அ பாயிண்ட்லெஸ், டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். பட் வேணும்னா இஷ்டம்னா எடுத்துக்கோங்க, கஷ்டம்னா விட்டுருங்க. ஸோ இட் டசன்ட் ஹாவ் டு பி இதுதான் பண்ணணும், இப்படி பண்ணால் தான் எல்லாமே இருக்கும், இப்படி பண்ணால் தான் அப்படின்லாம் கிடையவே கிடையாதுங்க. எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு மெக்கானிசம் இருக்கும். சரிங்களா? எனக்கு ஒர்க் அவுட் ஆகுறது சிலவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, சிலவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுறது எனக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதுதான் எனக்கு என்னென்னலாம் ஐ ஹவ் கம் த்ரூ ஆல் தீஸ் இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங், அதை தான் நான் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதான். ஸோ அதை சொல்லணும்னு நினச்சேன். ஜிம்மில் போய் பேசலாம், கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ ஐ வில் டாக். ஃபஸ்ட்டு வந்து லேட் முடித்தேன். லேட் புல் டவுன் 2 செட்டு, 4 செட்ஸ் ஆஃப் லேட் புல் டவுன். லேட் புல் டவுன் முடிச்சுட்டு டெட் லிஃப்ட் ஃபாலோட் பை ரோயிங். பேக் எனக்கு கொஞ்சம் பெயின் இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த ஒன் சைடு மட்டும் பயங்கரமாக. டெட் லிஃப்ட் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம் அப்படின்ட்டு ஸ்மித் மிஷினில் போட போகிறேன். லைட் வெயிட் தான் எடுத்துருக்கேன். லைக் 10 reps ஆஃப் டெட் லிஃப்ட் முடிச்சுட்டு 10 ரோயிங்.
Now, more focus, third step. So I'm going to increase my weight 68 reps. என்ன கேஸ் போடுறீங்க போடுங்க மாத்தி மாத்தி போடலாம் நெக்ஸ்ட் டி பார் ரோயிங் லேண்டிங் லைட் வெயிட்டாக தான் இருக்குது ஐ கேன் ஸ்டில் ஆடணும் இந்த கிளாஸ் போடும்போது லெக்கு ஷோல்டர் வைடு வச்சுக்கோங்க இந்த பார் எடுத்துக்கிட்டு மோஸ்ட்லி சின்ன பிளேட்டு லைட் 15 20 25 கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணும்போது கம்மியாக இடிக்கும் ஸோ 15 எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் dumbbell rowing followed by rack pulls.
அடுத்து ரிவர்ஸ் grip and then cable room. ஸோ இன்னைக்கு பேக் செக்ஷன் ஆல்மோஸ்ட் ஓவர். ரிவர்ஸ் grip போட்டேன். ரிவர்ஸ் gripம் அதுக்கு ஃபாலோட் பை ஸ்ட்ரெயிட் ஆர்ம் கேபிள் புல் டவுன். அது முடிச்சுட்டு பேக் எக்ஸ்டென்ஷன். ஸோ அதான் கொஞ்சம் டயர்டிங். லாஸ்ட் வீக் ஒரு டெட்லிஃப்ட் காம்படிஷன் மாதிரி வச்சாங்க ஜிம்மில். அதில் கொஞ்சம் ஆர்வ கலரில் வெயிட் ஹெவியாக போட்ட போல் முதுகு பிடிச்சிச்சு பயங்கரமா. ஸோ அதான். ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம ஆஃபன் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்னென்னா, மோஸ்ட்லி வந்து மசில் பில்டிங், ஃபேட் லாஸ், அதுக்கப்புறம் அதை தாண்டி போச்சுன்னா டெஸ்டோஸ்டெரான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி நேச்சுரல் டெஸ்டோஸ்டெரான் இன்க்ரீஸ் பண்ணுறது, என்னென்ன சாப்பாடு வந்து டெஸ்டோஸ்டெரான் டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்டோஸ்டெரானோட பெனிஃபிட்ஸ் என்ன? டெஸ்டோஸ்டெரானோட பெனிஃபிட் என்னென்னா, இட் வில் increase your confidence, increase mood, அதுக்கப்புறம் assistant fat loss, increase in building the lean muscle mass, increase the fertility and production of red blood cells, enhance the collagen synthesis. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டெரானோட பெனிஃபிட்ஸ். ஓகே, ஸோ சின்ஸ் 1950s நம்மளோட நேச்சுரல் டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் வந்து மென்க்கு ரொம்பவுமே டிராஸ்டிக்கலாக குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி சொல்லுது. ஸோ நம்ம என்னென்ன ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு அது இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட்டா தட் அஃபெக்ட்ஸ் அவர் டெஸ்டோஸ்டெரான்றது தெரிஞ்சுக்கலாம். சில ஃபுட்டுங்கெல்லாம் இருக்குது, அது டெஃபினெட்லி நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ வந்து அதனாலவே வந்து உங்களோட நேச்சுரல் டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடக்ஷன் லெவல் வந்து கம்மியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டா உங்கள் டெஸ்டோஸ்டெரான் லெவலில் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதெல்லாம் எப்படிலாம் உங்கள் லைஃப்பில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கட் பண்ண முடியாது, பட் ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்துக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறது வந்து பேரபன்ஸ் இதில் எடுத்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன், ஷாம்பூ, அதுக்கப்புறம் ஷேவிங் க்ரீம், இதிலெல்லாம் வந்து பேரபன் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அவாய்ட் யூஸிங் பேரபன் ப்ராடக்ட் தட் இஸ் ரிச் இன் பேரபன். ஹெவி மெட்டல்ஸில் வந்து டேப் வாட்டர், டியோட்ரண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஹெவி மெட்டல்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். Then PFAs non-stick water and plastic water bottles இதில் எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ அவாய்ட் PFAs.
பொட்டேட்டோ யூஸ் சாய் வீட் அண்ட் ஃப்ளாக்ஸீட் இதில் இருக்கும். அண்ட் தென் ட்ரை க்ளோஸ் தான், அது வந்து நம்மளோட க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அது இருக்கும். ஸோ கிவன் த லைஃப் ஸ்டைல், நம்ம இப்போ வாழ்கிற லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் மோஸ்ட்லி எல்லாமே இதெல்லாமே கலந்து வரும். ஸோ ட்ரை டு அவாய்ட் தட். அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் டுவர்ட்ஸ் ப்ரொடெக்டிங் யுவர் டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ். ஸோ அவ்வளோதான், ஒரு குயிக் பம்ப் செக் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம்.